வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த கதையோட பேர் என்னன்னா சாமியாரின் சாமர்த்தியம். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு நாட்டில் ஒரு சாது நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அவருக்கு கீழே கிடந்த ஒரு நாணயம் கிடைச்சிது. பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு அவருக்கு அந்த நாணயம் தேவைப்படலை. அதனால் யாருக்கு தேவைப்படுதோ அவருக்கு இந்த நாணயத்தை கொடுக்கணும்னு அவர் நினச்சாரு. அந்த நாட்டில் இருக்க யாருக்காச்சும் இந்த நாணயம் தேவைப்படுமான்னு கவனிச்சுக்கிட்டே போனார் அந்த சாது. அந்த நாட்டில் இருந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் யாருக்குமே அந்த நாணயம் தேவைப்படலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த நாட்டு ராஜா படையோடு அந்த பக்கம் வந்தார். அந்த சாதுவை பார்த்த ராஜா படையோடு அவர்கிட்ட வந்து நின்னாரு. சாது கேட்டாரு, எங்கே போறீங்க அரசே? அதுக்கு அந்த அரசர் சொன்னார், அதுவா, நான் பக்கத்து நாட்டு மேலே படையெடுக்க போகிறேன். அந்த நாட்டை ஜெயிச்சா எனக்கு பண தேவையே இருக்காதுன்னு சொன்னார். உடனே அந்த சாது தன்னோட வச்சிருந்த நாணயத்தை எடுத்து அந்த ராஜாவுக்கு கொடுத்தாரு. என்னன்னு குழப்பமாக பார்த்த ராஜாவுக்கு சாது பதில் சொன்னார், இந்த நாணயம் எனக்கு கீழே கிடைச்சிது. இந்த நாணயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு, கஷ்டப்படுற ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் உங்கள் நாட்டில் யாருக்குமே கஷ்டம் இல்லை, எல்லாருமே சந்தோஷமாகவே இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் உங்ககிட்ட இருந்தது போதாதுன்னு அடுத்த நாட்டு மேலே படையெடுக்கிறீங்க. அதனால் நீங்கள் தான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஏழைன்னு சொன்னார். இதை கேட்ட ராஜா தன்னோட தவறை உணர்ந்து தன்னோட படையெடுப்பை நிறுத்தினார். சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். நம்ம கிட்ட இல்லாததை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது. அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.